member of State Assembly, Mohan. My colleagues are there, director, my friend. ஸோ காலையில் கூப்பிட்டாங்க சார், ஈவினிங் போகிற அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரீங்களான்னு கேட்டேன். தேர்ஸ் எ ரீசன் ஃபார் இட். உடனே வர்றேன், ஆனால் இன்னைக்கு ஒரு வேலை இருக்குது, அது என்னுடைய லைஃப்பில் ஒரு முக்கியமான வேலை நான் பண்ணுறேன், அதை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நான் வந்துடுறேன் அப்படிங்கிறது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அந்த சஸ்பென்ஸ் வைக்க வேண்டாம் சொல்லிடுறேன். ஏன்னா அந்த வண்டியில் டியூன் பண்ணோம் நாங்கள் ஹார்மோன் கார்டன் சிஸ்டம். நிறைய வண்டியில் பார்த்துருப்பீங்க, ஜேபிஎல் கார்பன் ஜேபிஎல் அப்படின்னு சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டம் வந்து லோ லெவல் சிஸ்டம். இந்த மாதிரி வண்டியில் வந்து கார்பன் கார்டன் ஒரு பெரிய சிஸ்டத்தை பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். அது அந்த ஷேப் ரொம்ப ரெக்டாங்கிளாக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அதனுடைய பெஸ்ட் எடுக்கிறதுக்கு. எனக்கு என்னன்னு தெரியல, அவருக்கு ஒன்றா ஃபோன் பண்ணேன், சார் இந்த மாதிரி டியூன் பண்ணிட்டு இருக்கோம், அந்த சாட்டிஸ்ஃபேக்டர் வரமாட்டேங்குது, 9 ஸ்பீக்கர் போட்டிருக்கோம், ஆனால் அந்த கார்பன் மாதிரி வரமாட்டேங்குது அப்படின்னு. மாதிரி வரல, ஆனால் கேட்குறப்ப எங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா எக்ஸ்வி சாப்பிட்ற சோனி சிஸ்டம், அதனால அவர் சொன்னார், என்கிட்ட வந்து 2 பேர் இருக்காங்க என் படத்தில், எல்லா படத்துலையும் ஒர்க் பண்ணுவாங்க, சிவா அண்ட் கிருஷ்ணா. அவங்க வந்து 30 இயர்ஸ் ஏஆர் ரஹ்மான் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஏஆர் ரஹ்மான் கூட பேசிட்டு அவங்க 2 பேர்த்தையும் அனுப்பிச்சு வைக்கிறேன் அப்படின்னா, மறுநாள் காலையில் 6 மணிக்கு அங்கே வந்துட்டாங்க. எம்எஸ்வி டெஸ்ட் ட்ராக் வந்துட்டு எல்லா வண்டியும் கேட்டுட்டு மறுபடியும் அந்த சப்ளை பிளேஸ்க்கு அடுத்த நாள் பூனாக்கு போனாங்க. பூனாக்கு போய் 2 டேஸ் அவங்க இருந்தாங்க. கூடவே இருந்து அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க டக்குன்னு. அவங்க 2 பேரும் அதிகமாக பேசல, சிவாவும் கிருஷ்ணாவும். ஆனால் அது என்ன பிரச்சனை அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அதை கரெக்ட் அவங்களாம் உட்காந்து கரெக்ட் பண்ணி அதை டியூன் பண்ணி வெளியில் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி தேங்க்யூ ஸோ மச், நாங்கள் எங்கெங்கேயோ போய் பிடிச்சோம், கடைசியில் உங்கள் கையில் இருக்கிற எனக்கு தெரியாமல் வச்சு. அது என்னைக்காவது அவர் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த வெப் சீரிஸ் எடுத்தார், ஹெல்ப் பண்ணியிருந்தோம், அதை ஞாபகம் வச்சுட்டு அதை ஃபோன் பண்ணாரு, எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அது அவருடைய நன்றி கடன் தான் அப்படின்ட்டு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். சரி சார். How many time? How much time? 2-3 minutes. Take more time, sir. I'd like to introduce some of my colleagues who are behind this call. Rajkumar, vehicle diagnosis பண்ணிட்டு இருக்காரு. அவர் தான் இந்த வண்டியை எப்படி வேணாலும் ட்ரைவ் பண்ணாரு. அவருக்கு வண்டி கொடுத்தா 200 கிலோமீட்டர் போட்டுட்டார். டக்கு லேன் சேஞ்ச் பண்ணாரு, கவர்த்தி எடுத்துட்டு வர வண்டியை கிட்டத்தட்ட அப்படி எடுத்துட்டு வர வண்டியை. பயங்கரமான எக்ஸ்பர்ட், தமிழ் மீடியத்தில் படிச்சது. Can you stand up once again? அவர் தான் இந்த வண்டியை வந்து டெஸ்ட் பண்ணி காம்ப்ளிகேஷன் பண்ணி புனே எல்லா இடத்துலையும். ஜப்பான்ல ஒரு வருஷம் இருந்தாரு, டொயோட்டாவில் வேலை பண்ணாரு, மாஸ்டர் இன் வெஹிக்கிள் சர்டிஃபிகேஷன். நாங்கள் அவரை தேடி பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தோம், எங்களுக்கு எது ஒரு ஆள் தேவை அப்படின்ட்டு. அவரு அவர் வந்து சைனாவில் 10 வருஷம் இருந்தாரு. எல்லாத்தையும் நீங்க பார்த்துருக்காங்க. கிளஸ்டர் கொரியாவில் 5 வருஷம் இருந்தாரு. அப்புறம் இங்கே வந்தாரு. அவருக்கு வந்து கொச்சின், கேரளா, நேர்லி தமிழ், மதன் நம்ம க்ளோசர் டு திருநெல்வேலியா கிரிக்கெட்டர்ஸ்லாம் தெரியும். அவர் ஒரு 4200 பேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க செங்கல்பட்டில். அவர் தான் ஹெட் பண்ணுறாரு. வெரி யங் டைனமிக் இன்டெலிஜென்ட் HR. மை ஆஃபீஸ் வெங்கட், சரண்யா. காலையில் போனோன்னா 8 நிமிஷம் தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அது எல்லாமே மேனேஜ் பண்ணுறது அவங்க தான். இதுதான் என்னுடைய டீம், சப்போர்ட்டிங் நாசிக். ஒரு சின்ன மூமெண்ட், இது எப்படி வந்தது அப்படின்ட்டு, இது தமிழ்நாட்டில் தான் டிசைன் பண்ணது, கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ணி டெவலப் பண்ணி டெஸ்ட் பண்ணி நல்லா இருந்தது. அது உங்களுக்கு ஒரு பெருமை. கோவிட்ல டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நானும் ராஜ்குமார் எல்லாம் ஊட்டி போயிருந்தோம். நாங்கள் ட்ரை பண்ணிட்டு தான் போவோம், நாங்களாம் ட்ரை பண்ணிட்டு தான் போவோம். அப்போ தான் எனக்கு தெரியும் எப்படி வண்டி இருக்கு அப்படின்ட்டு. உலகத்தில் பார்த்தீங்கன்னா ராங்லர் அப்படின்னு ஒரு வண்டி இருக்கு, அது ஒரு 60 லட்சத்துலேருந்து 1 கோடி வரைக்கும் இருக்கு. அதுக்கடுத்து பிராங்கோ அப்படின்னு ஃபோர்டு பிராண்ட் ஒன்று இருக்கு,
அதில் 2 வண்டி இருக்கு. ஒன்று பிராங்கோ அல்லது இன்னொன்று பிராங்கோ ஸ்போர்ட்ஸ் இருக்கு. அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஃபோர்டு வண்டி இப்போதான் அவங்க 2022 இருக்காங்க, அப்புறம் 2023 இருக்காங்க. அது வந்து கிட்டத்தட்ட 6 லட்சத்துக்கு வந்து ஒரு கோடியாக இருக்கும். அப்புறம் ரேஞ்ச் ரோவர் அப்படின்னு இருக்கு, டிஃபெண்டர் அப்படின்னு இருக்கு. இந்த வண்டி பார்த்தா உங்களுக்கு உடனே ஒரு எமோஷனல் வந்துடும். இதுல வந்து பர்ஸ் எடுத்து நீங்க கவுண்ட் பண்ண மாட்டீங்க, எப்பயாவது வண்டி கிடைக்கணும்னு பார்க்க. இந்த வண்டி வந்து ரக்கடா இருக்கு, இந்த வண்டி ரொம்ப ரைடு நல்லா இல்லை, என்ஜின்ஸ் நல்லா இல்லை அப்படின்லாம் பார்க்க தோணாது. இது வந்து லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். இது சார் ஒரு பிராண்ட் சொன்னாரு, அந்த மாதிரி வண்டிலாம் நீங்க வாங்க போனீங்கன்னா எவ்வளவு மைலேஜ் தருது, அந்த வண்டி எவ்வளவு மைலேஜ் தருது, இதுல எத்தனை ஃபீச்சர் இருக்குது, அதுல எத்தனை ஃபீச்சர் இருக்குன்னு கம்பேர் பண்ணிட்டு எதுல அதிகமான ஃபீச்சரு, எதுல அதிகமான மைலேஜ், எதுல காஸ்ட் கம்மியா இருக்கு, எதுல ரிலேபிலிட்டி, அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் வந்து நீங்க புக் பண்ணுவீங்க. இதை புக் பண்ணிட்டு இதுல என்ன இருக்குன்னு பார்ப்பீங்க. அதான் வித்தியாசம். ஸோ இது வந்து ஒரு காதலி அப்படின்னு சொல்லலாம், மனசுக்குள்ள இருக்கிற காதலி அப்படின்னு சொல்லுவாங்க, எமோஷனல் சப்ஜெக்ட். நாங்கள் ஊட்டியில் அந்த 3 டோர் வண்டி 2019 நினைக்கிறேன் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ ஒரு ஃபேமிலியோட ஒரு கிட்ஸ் ஒரு 3 பேர் ப்ளஸ் அவங்க மதர், அப்புறம் கிராண்ட் பேரண்ட்ஸ். அந்த கிட்ஸ் வந்து அவங்க இந்த காரில் வந்து ஓடி வந்து வண்டியில் போனட்ல ஏறினாங்க. போனட்ல ஏறி உட்கார்ந்து ஃபோட்டோ எடுத்தாங்க. அந்த லேடி வந்து கேட்டாங்க, சார் இந்த வண்டி எப்போ இருக்கு மார்க்கெட்டுக்கு அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட மிட் ஆஃப் 2020 அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அவங்க அந்த பேரண்ட்ஸை காட்டிட்டு, இவங்க அந்த வண்டியில் உட்கார முடியுமா, ஒரு டோர் தானே இருக்கு அப்படின்னாங்க. அந்த லேடி வாஸ் வெரி இன்டெலிஜென்ட். அந்த கேமஃப்ளேஜ் பண்ணியிருந்தா கூட அந்த ஒரு டோர் தான் இருக்கிறது பார்த்து எப்படி வந்து அவங்க பின்னாடி போவாங்க, எங்க பேரண்ட்ஸ் எப்படி உள்ள போவாங்க அப்படின்னு கேட்டாங்க. இல்லாம இது வந்து ஆஃப் ரோடர் வண்டி அப்படின்னு. என்ன சார் நீங்க ஆஃப் ரோட் வண்டிலாம் அங்கே பண்ணுறீங்க, இந்த மாதிரி வண்டி குழந்தைங்களாம் ஆசைப்படுற வண்டி நீங்க எங்களுக்காக ஒரு வண்டி பண்ணி தர மாட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க அவங்க. சரி, அது வந்து அதை மனசுல வச்சுட்டு இருந்தோம். அப்புறம் 3 டோர் விட்டுட்டு அதுக்கடுத்து XUV 700, அதுக்கடுத்து ஸ்கார்பியோ, அதுக்கடுத்து 3XO, நிறைய வண்டி பண்ண வேண்டியது இருந்தது, லைன்ல இருந்தது. அதை முடிச்சுட்டு இந்த வண்டி பண்ணணும்னா இதுல ரொம்ப முக்கியமான சேஞ்ச் நாங்கள் பண்ண வேண்டியது. ஒரு பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு ஒரு யங் ஃபேமிலி போறாங்க அப்படின்னா, அந்த முதியவர்கள் வந்து ரியர் சீட்ல உட்காந்துருக்கும் பொழுது அவங்களுக்கு ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் வந்து ரைடு வந்து ரொம்ப நல்லா இருக்கும், ஹெட் டாஸ் வரக்கூடாது. அவங்க ஒரு 400 கிலோமீட்டர் போயிட்டு இறங்கின உடனே அவங்க ஃப்ரெஷ்ஷாக இறங்கணும் அப்படிங்கிறத மனசு வச்சுக்கிட்டே இருந்தோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஹை கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கிற வண்டியை வந்து நீங்கள் பண்ணுறது அவ்வளோ சீக்கிரம் அதை ஈஸியாக பண்ண முடியாது. ஸோ அதனால அதுக்குன்னு ஒரு நியூ ஃப்ரேம், கம்ப்ளீட்டாக நியூ ஃப்ரேம், அந்த எமோலைட்னு காட்டினது வந்து அந்த நியூ ஃப்ரேம் பண்ணி நியூ சஸ்பென்ஷன் நிறைய டெக்னாலஜி உள்ள கொண்டுட்டு இந்த வண்டி இப்போ நாங்கள் MRVலேருந்து வந்து செங்கல்பட்டுலேருந்து 1.5 மணி நேரம், கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆயிடுச்சு. அதெல்லாம் வந்தோம், டயர்டாகவே இருக்காது, நல்லா இருக்கும் உங்களுக்காக பண்ணுறது. அதான் எங்களுக்கு ஒரு ஆசை. அவங்க 60 லட்சத்தை பண்ணி இங்கே கொண்டு வந்து கொடுக்குறாங்க அவங்களுக்கு. நாங்கள் வந்து ஒரு 20 லட்சத்துல பண்ணி கொடுக்கலாம். பட் அந்த வண்டியை விட இந்த வண்டி நல்லா இருக்கணும், நம்ம மக்களுக்காக கொடுக்கணும். ஏன்னா நாங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல படிச்சப்ப அந்த டீச்சருக்கு யார் வந்து கொடுத்தாங்க அப்படின்னு தெரியாது, அந்த ஸ்கூலை யாரும் கட்டுறாங்கன்னு தெரியாது. ஆனா எல்லாமே பண்ணதை வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா, டேக்ஸ் நம்ம கட்டிடுவோம் ஒரு பொருள் வாங்க, அந்த டேக்ஸ் வாங்கி நாங்க கட்டிருக்காங்க. இனிமே யுவர் கிராண்ட் ஃபாதர்ஸ் ஹேவ் எஜுகேட்டட் அஸ். நாங்க என்ன பண்ணணும், அந்த டிகிரி வந்து அண்ணா யூனிவர்சிட்டில ஒரு டிகிரி வாங்கிட்டு போயிட்டு நாங்க என்ன பண்ண போறோம், இந்த சொசைட்டிக்கு நாங்க என்ன பண்ணோம் அப்படிங்கிறதான் நம்ம முடியும். ஸோ அந்த ஃபேமிலி வந்து, சார் இந்த வண்டியை நான் வந்து ஓன் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு தாக்கத்தோட கேட்ட கேள்விக்கு ஆன்சர் தான் இது. அதை வந்து வண்டி நல்லா பெருமைக்காக சொல்ல, நீங்க ஒரு ரேங்க்லர் எடுங்க, இந்த வண்டி எடுங்க, ஒரு 10 கிலோமீட்டர் டிரைவ் பண்ணிட்டு அப்புறம் சொல்லுங்க. தமிழ்நாட்டுல இருந்து தமிழ் ஸ்கூல்ல படிச்சவங்க எப்படின்னு வண்டி டிரைவ். உங்களுக்கு டவுட் வரும், சேரன் சார் எதுக்கு இங்க, அவர் சினிமா தான் எடுக்கிறாரு, அவர் ஏன் மகேந்திரா கார் கம்பெனியோட ஃபங்க்ஷன்ல நிற்கிறாரு அப்படின்னு எனக்கு இப்படிதான் ஒரு ஆச்சரியமான அதிசயிக்கத்தக்க, நான் எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு என்னோட லைஃப்ல நடந்தது. நான் ஒரு வெப் சீரிஸ் பண்ணேன், ஜேர்னி அப்படின்னு. அந்த வெப் சீரிஸ்ல ஒரு கார் கம்பெனியில வேலைக்கு சேர ஒரு 5 பேரை பற்றி நான் கதை. அதுக்கு ஒரு கம்பெனியில ஷூட் பண்ணோம், கார் கம்பெனியில. நாங்கெல்லாம் கிராமத்துலேருந்து மாட்டு வண்டியிலையும் டவுன் பஸ்ஸில் ஏறி டிராவல் ஆனோம். எங்களுக்கு கார் கம்பெனி எங்கே இருக்கிறது கண்டுபிடிக்கிறதே பெரிய கஷ்டம்.
அது எங்கே தயாரிக்கிறாங்க, அது எங்கே இருக்கும், எங்கேருந்து வருது, அது எப்படி எவ்வளவு பேர் வேலை வைப்பாங்க எப்படி அப்படின்னு. அப்போ எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மகேந்திராவோட கனெக்ட் பண்ணி அவங்கள்ட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டு அது உள்ள ஷூட் பண்ணுறதுக்கான பெர்மிஷன் கிடைச்சது. ஸோ உள்ளே போய் பார்க்கும்போது தான் எனக்கு பிரமிப்பாக இருந்துச்சு. ஒரு வண்டி, ஒரு கார் வந்து ஒரு மக்கள் நம்ம வந்து இன்னைக்கு இவ்வளவு பணம் கொடுத்து ஒரு 5 பேர் ஃபேமிலியோட ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ட்ராவலிங் எவ்வளவு சேஃபாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க எவ்வளவு மெனக்கிடுறாங்க அப்படின்னு அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. டெஸ்ட் ட்ராக் வரைக்கும் போய் பார்த்தோம் செய்யாரில். அவங்களோட டெஸ்ட் ட்ராக் இருக்கு, ஒரு பெரிய ஏக்கர். எவ்வளோ இருக்கு சார்? 450 ஏக்கர்ஸில் ஒரு டெஸ்ட் ட்ராக் பண்ணியிருக்காங்க. அங்கே அந்த கார்ஸ் அத்தனையும் நமக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க எல்லா விதமான ட்ரெயிலும் பார்த்து கொடுக்குறாங்கன்றது எனக்கு ரொம்ப ஒரு புது விஷயமா இருந்துச்சு எனக்கு. ஸோ அவங்க உள்ள போனா பனி இருந்தா எப்படி இருக்கும், மழை நிறைய இருந்தா எப்படி இருக்கும், மணல் இருந்தா எப்படி இருக்கும், தண்ணி இருந்தா எப்படி இருக்கும், பாறையா இருந்தா எப்படி இருக்கும், ஸ்லோப் இருந்தா எப்படி இருக்கும், இதுல எல்லாம் எப்படி வண்டியை நல்லா சேஃபா கொண்டு போகலான்றத அவ்வளவு அழகா அக்யூரேட்டா பார்த்து 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 அதுல இருக்க எரர் அண்ட் மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறாங்கன்றப்போ எங்களுக்கு அவங்களோட பொறுப்புணர்ச்சி ரொம்ப பிடிச்சது. ஸோ இது இப்படி இருக்கணும் அப்படின்றது. ஏன்னா என்னோட சினிமா மாதிரி தான் பொதுவாக நல்ல சினிமா எடுக்கிற டைரக்டர்ஸ் வந்து கூட இருக்கிற அந்த 23 கிராஃப்டை வந்து ஒழுங்கா வேலை பார்த்தா தான் ஒரு நல்ல சினிமா வரும். இல்லைன்னா ஏதோ ஒரு சினிமா, ஏதோ ஒரு கமர்ஷியல் நம்மளோட மண்டை தீங்கிற படம் வந்துட்டு போயிடும். ஸோ நல்ல படம் காலம் தாழ்ந்து உங்களுக்கு ஆட்டோகிராஃப் மாதிரி தோமாய் தோம மாதிரி படம் பண்ணணும் அப்படின்னா அந்த நான் மட்டும் எழுதுனா பத்தாது, நான் மட்டும் அதை டிசைன் பண்ணி டைலாக் எழுதிட்டு ஆர்டிஸ்டை புக் பண்ணா பத்தாது. நடிக்கிறவங்கல இருந்து கடைசியா எடிட்டேபிள்ல உட்காந்து அதை கரெக்டா எடிட் பண்ணி கொடுக்குற ஒவ்வொரு டெக்னீஷியன் அதுக்கு இன்வால்வ் ஆகும் போதுதான் அந்த படம் சிறந்த படமா வரும். அந்த மாதிரியான சிறந்த டெக்னீஷியன்ஸே தான் நான் மகேந்திராவோட பார்த்தேன். ஸோ அங்க இருக்கிற எல்லாருமே நல்ல டெக்னீஷியன்ஸா இருக்கிறதுனால நம்ம கிடைக்கிற ப்ராடக்ட் வந்து ரொம்ப நல்ல ப்ராடக்டா கிடைக்குது. இதை எப்படி நான் நல்ல ப்ராடக்ட்ல சொல்றேன் அப்படின்னா, நான் முன்னாடி வந்து வேற வண்டி வச்சிருந்தேன். இப்ப சமீபமா தான் நான் XUV 700 வாங்கினேன். அது வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இதுல இருக்கிற பெட்டர்மெண்ட்ஸ் என்னென்ன. இது முதல்ல நான் எங்க நான் அதை லவ் பண்ண ஆரம்பிச்சேன்னா, நம்ம ஊர்ல ஓட்டி நம்ம வாங்கி நம்ம சந்தோஷப்பட ஒரு இந்தியன் கம்பெனியோட வண்டி. அது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. நான் ஏன் வெளிநாட்டுக்கார் வாங்கணும், நான் ஏன் ஊர்ல ஏன் மக்கள் எனக்காக பண்றதை நான் வாங்குறேனே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனா அதுல இந்த வெளியில இருந்து 2 கோடி 3 கோடி 5 கோடின்னு வாங்குற கார்ஸ்ல இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் தாண்டி நல்ல நல்ல ஃபெசிலிட்டிஸ் இன்னும் அதை விட சிறப்பா ஆனா குறைந்த விலையில நமக்கு கிடைக்கும் போதுல அவங்க வந்து நம்ம இந்தியன்ஸ்க்காக நம்மளோட மனநிலை நம்மளோட பொருளாதார சூழ்நிலை தெரிஞ்சு 55 ரூபா செலவழிக்கிற கார் 29 ரூபாய் கொடுக்குறாங்க. 25 ரூபா செலவழிக்கிற காரை 19 ரூபாய் கொடுக்குறாங்க. 15 ரூபா செலவழிக்கிற காரை வந்து 5 ரூபாய்க்கு டிராக்டர்னு அவனை கொடுக்குறாங்க. ஸோ அந்த டிராக்டரை வாங்குற விவசாயிகள் வந்து, ஏன்னா அவங்களோட நான் சார்ட்ட பேசிட்டு போது சொன்னார், அவர் சொன்ன அந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருந்தது. இந்தியா மகேந்திரா கம்பெனி டார்கெட் பண்றது ஹை லெவல்ல இருக்கிற ஆடியன்ஸ் இல்ல சார், லோ லெவல்ல இருக்கிற ஆடியன்ஸ். ஏன்னா அவங்களுக்கு தான் என்னோட வசதிகள் எல்லாமே போய் சேரணும். பிகாஸ் ஆஃப் ஹி இஸ் ஃப்ரம் சேலம்ல இருந்து ஒரு கிராமத்துல ஒரு சின்ன இடத்துல இருந்து வந்து இன்னைக்கு இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு பெரிய டாமினேட்டிங் பவர் இருக்காரு அப்படின்னா அவர் நினைக்கிறாரு நான் கொடுக்குற ப்ராடக்ட் என் மக்களுக்கு போய் நல்லபடியா சேரணும். நான் வந்து ஒரு கிராமத்துல வந்ததுனால நான் ஒரு ப்ராடக்டை கொடுக்கும்போது என் படம் மக்களுக்கு எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இவ்வளவுதான் டிஃபரன்ஸ் மகேந்திராவுக்கு சேரணும். நன்றி. மாலை வணக்கம். நான் ஜாஸ்தி பேச மாட்டேன், சைடில் தான் இருக்கணும். ஆனால் இந்த காரை பற்றி சொல்றது வந்தா ஓட்டி போட்டுன்னு வாங்கினேன், காரை சண்டை போட்டு வாங்கினேன், கொஞ்சம் கூட இல்லை. ராஜேஷ் சார் இது வந்துச்சு அது வந்துச்சு சொன்னாரு. இல்லை அவ்வளோ டிலே பண்றீங்க, நான் எப்படியோ புக் பண்ணி வாங்கினேன், எப்படியோ கட்டிட்டேன், ஓடிட்டு இருக்கு, எனக்கு கொடுக்க வண்டியை ஃபர்ஸ்ட் சண்டை போட்டு வாங்க. அப்புறம் எங்களுக்கு ஒரு 25 வண்டி வாங்கி அவருக்கு சின்ன வண்டி. அது ஒரே ஒரு தப்பு என்ன பண்ணாங்கன்னா, நான் ஓனரு உட்கார்றேன், டிரைவருக்கு டிரைவர் சீட்டு திரும்பி விட்டு பின்னால் போகலாம். டிரைவர் ஓனர் எப்படி அடிக்கடி இறக்க முடியும்? அதெல்லாம் நல்லா குட்டா நல்லா பண்ணீங்க சார், நல்லா பேசுறேன், ஸ்வீட்டா பேசுறேன், ஆக்டிவ் அவங்க சூப்பரா பேசுறேன், ரொம்ப பிடிச்சிட்டு எனக்கு அப்பெல்லாம் நிறையா பேசுறேன் சார். அதனால ஓனர் இருக்கும்போது ஒரு வாட்டி பின்னால இறங்கும்போது நான் வந்து இறங்கிட்டு தான் தள்ளிட்டு தான் பின்னால் போனேன். அதுக்கு என்ன பண்ணீங்க, டிரைவர் சீட்டை வச்சிருந்தா இங்க கோ தள்ளிட்டு பின்னால போயிடும். அது ஒரு சின்ன மிஸ்டேக். ஓகே, அதுல நான் முதல்ல எடுத்த வண்டியில அது ஃபுல் ஸ்டேரிங் இல்லை, கொஞ்சம் ஸ்டேரிங் கம்மியா இருக்கு. ஓகே, இந்த வண்டியை நேற்று ஓட்டி பார்த்தோம். சூப்பர் வண்டர்ஃபுல் பியூட்டிஃபுல் அண்ட் மாடர்ன். நான் வந்து 2 வண்டி கேட்டிருக்கேன்.
கேட்டுட்டேன். இன்னைக்கு வந்து என் பையன் வந்து சாரி என் பையன் வந்து கார்த்திக், என் பையன் கார்த்திக், அவன் பையன் அப்படின்னு நான் வந்து கார் ஓட்டுறவங்க எப்படா சோலோ ரேஸ்ல கார் ஓட்டிருக்கேன். கார் ஓட்டி நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிருக்கேன் டிஎன்கார்ல. அப்ப வந்து நாயுடாவது பாம்பே டெய் அவரது கிங்ஃபிஷர் ஓனர் வச்சிருவாரு. அதான் நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ட்ராக்ல ஓட்டிருக்கோம். அதுக்கு ஒரு மோட்டர் பைக் வாங்கினேன். மோட்டர் பைக்ல ஓட்டுறேன், ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினேன். அது என் டாக்டர் அதே போல வந்து ரேலி போச்சு. ரேலி போய் செகண்ட் பிரைஸ் வாங்கிச்சு. இப்போ வந்து என் பேரன் ஓட்டுறான் வண்டியை, இந்த சின்ன வண்டி இல்லை அதுக்கு கோயம்புத்தூர் போய் கத்துட்டு காட்டி அவள் பெங்களூர்ல வந்து போய் கத்துட்டு அங்க போய் பிரைஸ் வாங்கியிருக்கான். ரெண்டாவது வந்து நம்ம சென்னையிலேயே இன்னைக்கு ப்ரோக்ராம் எனக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டேன். சரி அது லாஸ்ட்ல நவீன் கார்த்தி பேசுறது கேட்காதே வந்துட்டேன். ஏன்னா ஆல்ரெடி டைம் பார்ட்டி அட் 5 o'clock 5 மணிக்கு கொடுத்துட்டாங்க. சரி 6 மணிக்கு கொடுத்துட்டாங்க. சரி ரெஸ்ட் இன்னொரு பார்த்து வந்துருப்பேன். அதுல என் பேரை ஓட்டுற வண்டியை என் பேரை கட்டுக்கலாம். அது அவனுக்கு இந்த கார் பிடிச்சிருக்கு. ஸ்கூலுக்கு போறதுக்கு இல்லைன்றோம். என் டாக்டர் வந்து அது வந்து ஓலோ இது வச்சிருக்கு, ஓலோ வச்சிருக்கேன். ஓலோட பிடிக்கல. என் கார் அவங்க போய் எடுத்து போய் வீட்டுல வச்சிருக்கோம். ஆனா இந்த கார் ஆக்சிடென்ட் வாங்குறது வந்து தோட்டத்துக்கு போட்டு வாங்கினேன். தோட்டத்துக்கு போட்டு வாங்கின ரோடு அந்த செய்யல சொல்லிட்டு வாங்கினேன். தோட்டத்துக்கு சூப்பரா இருந்தது, ஃபேண்டாஸ்டிக்கா இருந்தது, நல்லா இருந்தது. அதை வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் போயிட்டு அது எல்லாரையும் பார்த்தேன். ரொம்பவே இருந்தாங்க. காரை பத்தி சொன்னேன், அது மீட்டிங் போனா அதை நான் பார்த்தேன். எனக்கு வந்து கார் ஓடணும்னா இப்பயே ஒரு 7-8 கார் புக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அது கொடுப்பாரான்னு தெரியல ராஜேஷ் சார். எப்போ அவர் டிமாண்ட் பண்ணுவாரு டிவிஎஸ் கொடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா கார் கொடுப்பாங்க. சார் கார் இல்லை சார், ரொம்ப டிமாண்ட் சார் எப்படி ஒரு 2 மாசம் ஆனாங்க. அவளை போன் பண்ணி ஒரு 2 வாரத்துக்கு சார் ஒருத்தருக்கு சொன்னாரு கேன்சல் ஆயிடுச்சு சார். அது பிசினஸ் ட்ரிக் சார். அதை நல்லா பண்ணுவாங்க. எங்க அப்பா ஒரு வருஷம் ஒரு கார் புது கார் எடுப்பாரு. தான் பண்ணுவாரு செல்ஃப் ட்ரைவ். இருந்த 75 வருஷமா அவரே செல்ஃப் ட்ரைவ் இருக்கலாம். இப்ப நாங்க பசங்க இருக்காங்க, எங்க அண்ணன் பசங்க கார் டிரைவர் வச்சுக்கிறாங்க. எதுக்கு டிரைவர்? அந்த காத்தா பெரியவங்க எவ்வளவு நாள் அந்த வயசுக்கு வருவாங்க. ஐயாம எங்க 150 ஏக்கர்ஸ் எங்க பெரிய பெருசா ஸ்ரீபெரும்புத்தூர் கிட்ட வளங்கட போற இடத்துல இருக்கு. பயிர் நிற்கிறோம். இப்போ பையன் லேஅவுட் போட்டு வச்சிருக்கேன். ஆனா இப்ப இருக்க பசங்க வந்து அப்பாலாம் கஷ்டப்பட்டாங்க சின்ன கார் வாங்கி. எடுத்தோடனே எங்க அண்ணன் பையன் ஒரு பெருசுக்கார வச்சுக்கிறான். எதுக்கு நீ முதல்ல எல்லாம் சம்பாடுறா அப்பா ஓட்டுவாட்டேன். அவன் டிரைவர் வச்சுக்கிறான். எனக்கு நீயே ஓட்டு சின்ன பையன் தானே. நானும் சார் நான் கஷ்டப்பட்டு நான் ஜாஸ்தி படிக்கல, ஒரு மெட்ரிகுலேஷன்ல படிச்சேன். ஆனா வந்து சேம்பர் 5 சேம்பர் லாரி 25 லாரி மொத்தத்தையும் பார்த்தேன். நான் பயிர் வைப்பேன், டிராக்டர் ஓட்டுவேன், புல்டோசர் ஓட்டுவேன், சபரிமலைக்கு போகும்போது பஸ் ஓட்டுவேன். பஸ் சார் 3 பஸ் நல்லா பஸ் 90 பேர் இட்டு போனோம். போகும்போது இந்த இந்திரா காந்தி அவங்க இறந்துட்டாங்க பெங்களூர்ல. அப்புறம் வச்சு போக முடியல. அப்ப அங்க லோக்கல்ஸ் அங்க வந்து எல்லாரும் வெளியே வந்தாங்க. ஒரு 25 பேர். அவங்க நாங்க ஒரு 90 பேர் இறங்கி சாமி பார்த்து அவுட் ஆஃப் ஸ்டேஷன் வெளியே விட்டாங்க. அப்புறம் 5 பேர் தர்மசாலா அல்ல ஃபுல்லா நானே வண்டி ஓட்டிட்டு போனேன். 3 பஸ் நல்ல டிரைவர் ஃப்ரெண்ட் விட்டு பேக் நான் ஓட்டுறேன். அப்படி நீ லாரி ஓட்டுவேன். சாம்பிள் டிரைவர் வரலையே லாரி ஓட்டுவேன். டிரைவர் என்ன பண்ணுவான், டெய்லி கார் லாரி ஓட்டுவான். அப்பயே அந்த பஸ் ஓட்டுவாங்க கீழே டன்னு போடுவான். நான் எடுத்து ஓட்டுவேன். நான் ரொம்ப நாள் ஓட்டு நான் இங்கிருந்து அந்த தெருவு போறது தெரியும். அது நேக்கா போட்டு இப்படி போடணும். பஸ் ஓட்டம் வரல. அது டிரைவிங் மிஸ்டேக். அவரோட நியாயத்தை வந்தீங்கன்னா அது போய் புஷ் போட்டா வராது. ஆனா சார் சின்ன மிஸ்டேக் தான். இன்னும் 2 மிஸ்டேக் அதனால வண்டி ரொம்ப நல்லா இருக்கு சார். எனக்கு இப்போ வந்து 7 வண்டி புக் ஆயிருக்கு. நீங்க எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணி ராஜேஷ் சொல்லி வாங்கிட்டு எல்லா வண்டியும் ஒரு 7 வண்டி வச்சிருக்கேன். எல்லாமே வண்டியா இருப்பேன். நம்பர் கார் நம்பர் எல்லாமே 77 தான். எல்லா வண்டியும் வண்டிக்கு இவரு தான் சரி சார். சரி சார் சரி சார். அதான் சொல்லுவாரு. நான் அதேமா சார் கேட்டு என்ன யாரும் கேட்க மாட்டாங்க. நம்பர் நல்லா ஓட்டிட்டு போறோம். ரொம்ப ஃபேண்டாஸ்டிக் சார். நல்லா போவோம். டிமாண்ட் பண்ணி எடுத்துங்க. பிரமாதமா இருக்கும். புக்கிங் முடிஞ்சிருச்சு. புக்கிங் முடியலன்னா வெயிட் பண்ணி சொல்லி ஒரு அட்லீஸ்ட் பேசுங்க. சரியா இருக்கணும். அது பயங்கர டிமாண்ட் இருக்கு சார்.